கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே நாம் கர்த்தர் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இங்கு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது உலக தோற்றத்திற்கு முன்னே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக. இது எப்படியாக சாத்தியமாகிறது? நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் உலக தோற்றத்திற்கு முன்னே. யாராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, நமக்கு தான், அது சபைகளுக்கு என்று சொல்லும்போது நமக்கு தான் எழுதுகிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்மை யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆதி முதல், உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இங்கு மனுஷனை உருவாக்கும் போது ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷனை உருவாக்கும் போது தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின் படியையும் உண்டாக்கியிருக்கிறார். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்று இங்கு ராஜாக்களாக அவர் நம்மை உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கின போதே அவர் இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிறவர்களாக, ராஜாக்களாக அவர் உண்டாக்கியிருக்கிறார். எனவே உலக தோற்றத்திற்கு முன்னே ராஜாக்களாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ராஜாக்களாக மாற்றியிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இங்கு தேவன் மனிதனை படைத்ததை நாம் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. 1ஆம் அதிகாரத்திலே ஆதி முதல் நம்மை தெரிந்து கொண்டார் என்று ஏற்கனவே நாம் பார்த்தது போல, தேவன் முழுவதுமாக இந்த உலகத்திலே எந்தெந்த காலத்திலே யார் யார் பிறக்க வேண்டும் என்று இந்த பூமியின் மேல் சிருஷ்டிக்கப்பட போகிற அனைத்து மனிதர்களையும் குறித்து அவர் அங்கே ஒரு தீர்மானத்தை திட்டம் பண்ணுகிறார். அங்கு உள்ளான மனிதன், நம்முடைய உள்ளான மனிதன் அங்கு உருவாக்கப்படுகிறான். இந்த மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம் இன்னும் உருவாக்கப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த பூமியிலே அந்தந்த காலத்திலே யார் யார் பிறக்க வேண்டும் என்று எல்லா நம்மை பற்றிய எல்லா திட்டமும் அந்த இடத்திலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் போது தெய்வ சாயலாக உண்டாக்கி அங்கே நம்மை குறித்த தீர்மானத்தை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னது நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது. எனவே கர்த்தர் நம்முடைய உள்ளான மனிதனை தேவனுடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கியிருக்கிறார், ராஜாக்களாக உண்டாக்கியிருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்திலே மனுஷன்
இன்னும் இருந்ததில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக கர்த்தர் மனுஷனை படைக்கிறார். 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். இங்கு வெளிப்படையான இந்த சரீரம், நம் காண்கின்ற இந்த மனிதனுடைய சரீரம் உருவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உள்ளான மனிதன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். தேவ சாயல் எப்படிப்பட்டது? தேவன் தம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? வானம் எனக்கு சிங்காசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. இப்ப தேவனுடைய சாயல் அவ்வளவு பெரிய உயர்ந்த சாயலாக இருக்கிறது. தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உருவாக்கப்பட்ட, அவருடைய சாயல் உருவாக்கப்பட்ட நம்முடைய உள்ளான மனிதனும் அவ்விதமாக பெரிய உருவத்தை கொண்ட உள்ளான மனிதர்களாகவே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதன், உள்ளான மனிதன், இன்னர் மேன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆவி மனிதன் தேவ சாயலாக இருக்கிறது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவ தூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர் என்று. அதை நல்ல மொழிபெயர்ப்பிலே தேவனை விட சற்று சிறியவனாக்கினீர் என்று நாம் கேட்டிருக்கிறோம். அப்படித்தான் ஒரிஜினல் மொழிபெயர்ப்பிலே அவ்விதமாகத்தான் இருக்கிறது என்று. எனவே தேவன் வானம் சிங்காசனத்தையும் பூமியை பாதப்படியாக வைத்திருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த பெரியவராக இருக்கிறவர். அவரை விட சற்று சிறியவராக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாம் இதை 100% இப்படித்தான் என்று நாம் சொல்ல முடியாது. இப்படி நாம் புரிந்து கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம். நாம் இந்த வசனங்களின் மூலமாக இப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. ஆனாலும் முற்றும் முழுவதுமாக பரிபூரணமாக இப்படிப்பட்ட சாயல்தான் என்பதை நாம் இப்பொழுதே நாம் கண்டிப்பாக நிச்சயமாக இப்படித்தான் என்று நம்மால் சொல்ல முடியாது. நாம் மகிமையின் ராஜ்யத்திலே அதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த வசனங்களின் மூலமாக இதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். தேவனுடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சாயல் மிகவும் பெரியதாக இருக்கிறது. எனவே அவரை போல நமக்கும் பெரிய ஒரு சாயலை உடைய உள்ளான மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார் அல்லவா, ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாவோம், ஒரு இமை பொழுதிலே நாம் மத்திய ஆகாயத்திலே தேவனை சந்திப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா. அது எப்படி சாத்தியமாகிறது? நாம் எவ்வளவு வேகமாக பறந்து சென்றாலும் ஒரு இமை பொழுதிலே நாம் செல்ல முடியுமா? ஆனால் இதை குறித்து யோசித்து பாருங்கள். நாம் மறுரூபம் அடையும் போது நம்முடைய உள்ளான மனிதன் முழுவதுமாக ஆக்டிவேட் செய்யப்படுகிறான். உள்ளான மனிதன் முழுவதுமாக செயல்பட துவங்குகிறான். அப்பொழுது உள்ளான மனிதன் முழுவதுமாக சார்ஜ் எடுத்து கொள்ளும் போது அந்த உள்ளான மனிதனும் தேவனை போல வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி என்று தேவன் உயர்ந்தவராய் இருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உருவத்தை இந்த ஆவி மனிதன் அடையும் போது உடனடியாக அவன் தேவனோடு கூட உன்னதங்களிலே அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகிற அந்த மத்திய ஆகாயத்துக்கு எடுத்து செல்லப்படுகிற அந்த நிலைமை சாத்தியமாக ஆகிறது. இதைத்தான் நாம் இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம். உன்னதங்களில் நம்மை தேவனோடு கூட அமர பண்ணியிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய உள்ளான மனிதன் இவ்விதமாகத்தான் தேவனோடு கூட உன்னதங்களிலே அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாக, ராஜாக்களாக ஆளுகை செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருப்பதை நாம் இங்கு புரிந்து கொள்கிறோம். இன்னொரு வசனத்திலேயும் கூட நாம் வாசிக்கிறோம், நாம் இப்பொழுது இவ்விதமாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆயினும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவன் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கும் போது, மகிமையின் ராஜ்யத்திலே அவரை தரிசிக்கும் போது தேவன் எப்படி இருக்கிறாரோ அவ்விதமாகவே நாமும் அவரை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவ்விதமாக நம்முடைய உள்ளான மனிதன் முழுவதுமாக செயல்பட துவங்கிய பின்பு இந்த உறவு முறைகள், பூமியிலே காணப்படுகிற இந்த உறவு முறைகள் இதை போல இருக்காது. இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், மறுமையின் ராஜ்யத்திலே கொள்வினையும் கொள்வதும் கொடுப்பதும் இல்லை, எல்லோரும் தேவதூதர்களைப் போல ஒன்றாக இருப்பார்கள் என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தனியான ஆவி மனிதனாக
இருக்கிறார்கள். இந்த உறவு முறைகள் அவர்களை கட்டுப்படுத்துவதில்லை. அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இருக்கிறார்கள். நாம் அனைவரும் இயேசுவுக்கு மனைவியாக, சபையானது இயேசுவின் மனைவியாக இருக்கிறது, இயேசுவின் சரீரமாக இருக்கிறது, நாம் மனவாட்டியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் உள்ளான மனிதர்கள் நம்முடைய இந்த சரீரம் இல்லாமல் தேவனுடைய சரீரத்திற்கு ஒப்பாக இருக்கிற சரீரத்தை, மறுரூபம் அடைந்த சரீரத்தை, மகிமையான சரீரத்தை பெற்று நாம் மகிமையின் ராஜ்யத்திலே தேவனோடு கூட அவருடைய புத்திரர்களாக, அவருடைய மனவாட்டிகளாக நாம் இருக்கிறவர்களாக காணப்படுவோம். இதுதான் நம்முடைய உள்ளான மனிதனுடைய சாயல், தன்மை. இதை நாம் இப்பொழுது விளங்கி கொள்ளுகிற அளவு இவ்விதமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைமையில நாம் புரிந்து கொள்ளுகிறோம். குழந்தையாக இருந்து வளர்ந்து ஆவிக்குரிய ஜீவித்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதே போல இந்த நிலைமையிலே நாம் இவ்வளவு நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் பரலோகத்திற்கு சென்ற பின்பு, தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்த பின்பு, மகிமையின் ராஜ்யத்திலே இன்னும் அதிகமாக தேவனை குறித்து, அவருடைய அதிசயங்களை குறித்து நாம் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இது மட்டும்தான், இவ்வளவுதான் என்று இதை நாம் லிமிட் செய்ய முடியாது. இவ்வளவுதான், இது முடிந்து விட்டது என்று. இது ஒரு பெரிய சமுத்திரத்திலே நாம் ஒரு துளியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக, அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சின்ன ஒரு அறிவாக, ஒரு சின்ன வெளிப்பாடாக நமக்கு இது இருக்கிறது. பவுலும் எழுதுகிறார், நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். இந்த சரீரத்திலிருந்து நாம் மீட்கப்படும் போது தேவனுடைய புத்திரர்களாக, தேவனை போல தேவனுடைய புத்திரர்களாக நாம் மாறுகிறோம். இந்த நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குபவன் யார் என்று சொல்கிறார். அந்த உள்ளான மனிதன் இவ்வளவு உன்னதமான தேவனுடைய சாயலை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் இந்த மரண சரீரத்திற்குள்ளாக அடைப்பட்டு இருப்பதினாலே அவன் முழுவதுமாக ஆக்டிவேட் செய்யப்படாமல், முழுவதுமாக ஆளுகையை பெற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான். எனவே பவுல் சொல்கிறான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கேட்கிறார். இந்த ராஜாக்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை ராஜாக்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ராஜாக்களாக எப்படி வாழ்வது, அதை நாம் பார்க்க வேண்டும். ஆதாமை கர்த்தர் ராஜாவாக சிருஷ்டித்து எதையெல்லாம் ஆளுகை செய்ய சொல்லுகிறார். 29 நாம் 28 வாசிக்கிறோம். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று. பூமியின் மேல் நமக்கு கர்த்தர் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த ஆளுகையை நாம் செயல்படுத்த வேண்டுமென்றால் இங்கு ஆதாமுக்கு கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக மாற்றுகிறார். இந்த ஜீவ ஆத்துமாவாக மாற்றப்பட்ட போது, தேவனுடைய சுவாசம் அவருக்கு ஊதப்பட்ட போது, அவர் இந்த ஆளுகையை தன்னிடத்திலே பெற்றுக்கொண்டார். அதே போல ஆனால் இந்த ஆதாம் பாவம் செய்த போது அந்த ஆளுகையை இழந்து விட்டார். ஆனால் இப்பொழுது நமக்கு இயேசு நம்மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்திருக்கிறபடியினாலே இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஆவியை கர்த்தர் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆதாமுக்கு தேவனுடைய ஆவியை, ஜீவ சுவாசத்தை அவர் ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றி ராஜாவின் ஆளுகையை கையிலே கொடுத்தது போல அவர் பாவத்தினாலே அந்த ஆளுகையை இழந்து விட்டார். அதே போல நமக்கும் அந்த ஆளுகை இழந்ததாக காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆளுகை எப்பொழுது நமக்கு திரும்ப வருகிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்பட நாம் அனுமதிக்கும் போது நாம் இந்த ஆளுகையை நாம் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைத்தான் மார்க் 16 அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசிக்கிறவர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன், அவர் நமக்கு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை மன்னித்தார், அவர் மரித்தார்,
நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. அப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பாஷைகளை, நவமான பாஷைகளை நாம் பேசுகிறோம். விசுவாசித்துதான் நாம் பேசுகிறோம். நாம் பேசுகிற பாஷையின் அர்த்தத்தை நாம் அறியாமல் இருந்தாலும் அது தேவனுடைய பாஷை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து பேசுகிறார். அந்நிய பாஷை என்று சொல்லி நாம் விசுவாசித்து நாம் பேசுகிறோம். எனவே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அடிப்படையான விசுவாசம் தேவனை, இயேசுவை தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அளவு என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். விதமாக விசுவாசத்திலே ஒவ்வொரு அளவாக நாம் கூடிக்கொண்டே போக போக அவருடைய கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை தங்களுக்குள்ளாக செயல்படுத்த அனுமதிக்கிறவர்கள், அவர்களால் நடைபெறும் அடையாளங்களை நாம் இங்கு வாசிக்கிறோம். இவ்விதமாக விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய இவ்விதமான ஆளுகையை, ராஜாக்களின் அந்த ராஜாக்களின் ஆளுகையை செயல்படுத்துகிற தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஏதேன் தோட்டத்திலே இருந்த வாழ்வு, அவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த வாழ்வுதான் இந்த புதிய உடன்படிக்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக முழுவதுமாக நாம் செயல்பட அனுமதிக்கும் போது, பாவம் செய்வதற்கு முன்பாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு சாத்தியமாகிறது. இந்த 1000 வருட அரசாட்சியிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்க போகிறது. இந்த 1000 வருட அரசாட்சியிலே எப்படி இருக்கும் என்று ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். இவ்விதமாக 1000 வருட அரசாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்திலே, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எனவே நாம் தேவனோடு கூட இந்த புதிய உடன்படிக்கையை நாம் பெற்றுக்கொண்டு அந்த மகிமையின் ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் இவ்விதமாகத்தான் நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் ராஜாக்களின் அபிஷேகம். இவ்விதமாக இந்த மிருக ஜீவன்களை, சமுத்திரத்தின் மச்சங்களை, பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் நாம் ஆண்டு கொள்ளுகிறோம். ராஜாக்கள் என்பவர்கள் வார்த்தையினாலே ஆளுகை செய்கிறவர்கள். ராஜாக்கள் கட்டளை தான் பிறப்பிப்பார்கள். அவர்கள் சென்று ஹார்ட் ஒர்க் செய்வது இல்லை, அவர்கள் கடினமாக உழைப்பதில்லை. அவர்கள் யோசித்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதை கட்டளையாக வார்த்தையினாலே பிறப்புகிறார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல அதை செய்வதற்கு அவர்களுக்கு வேலைக்காரர்கள், அதிகாரிகள், அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சொல்கிற காரியங்களை செய்து முடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போலதான் நம்மை ராஜாக்களாக கர்த்தர் வைத்திருக்கிறபடினாலே நாம் வார்த்தையை நாம் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அந்த நாம் சொல்லுகிற காரியத்தை செய்து முடிக்கிறதாக இருக்கிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலேயும் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமத்திலே, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உபாகம் 29:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை,
உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே 40 வருஷம் நடந்த போது அவர்களுக்கு கர்த்தர் செய்த காரியத்தை இங்கு சொல்லுகிறார். நீங்கள் அந்த தானியத்தினால் செய்யப்பட்ட அப்பத்தை நீங்கள் சாப்பிடவில்லை, அந்த மன்னாவை நீங்கள் சாப்பிட்டீர்கள். 40 வருஷமாக உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. 40 வருஷம் என்று சொல்லும்போது பாருங்கள், குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு 40 வருஷம் வரை எவ்வளவு சேஞ்சஸ் நடக்கிறது. அப்ப 40 வருஷம் அவர்களுக்கு வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, பாதரட்சை கிழிந்து போகவில்லை. அவ்வளவு தூரம் அவர்கள் 40 வருஷம் நடந்து திரிந்த போதிலும் அவருடைய கால் வீங்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக கர்த்தர் அவர்களை நடத்தி வந்தார். வார்த்தையினாலே, அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். இங்கு அவர்களுடைய உணவு கர்த்தருடைய வார்த்தையினாலே வானத்திலிருந்து மன்னா பொழிகிறது. அது யாரும் பயிரிடவில்லை, வார்த்தையினாலே உணவு கிடைக்கிறது. உடை 40 வருஷமாக கிழியாமல் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலே அந்த உடையானது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, பாதரட்சை கொடுக்கப்படுகிறது. கால் வீங்கவில்லை. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சுக வாழ்வு கர்த்தருடைய வார்த்தையினாலே அங்கு உறுதி செய்யப்படுகிறது. இவ்விதமாக அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். எனவே ராஜாக்கள் என்பவர்கள் வார்த்தையினாலே பிழைக்கிறவர்கள். நமக்கு தேவையான காரியங்களை நாம் ராஜாக்களின் அபிஷேகத்தை நாம் செயல்படுத்துகிற போது, ராஜாக்களின் அபிஷேகத்தை நாம் எப்பொழுது செயல்படுத்துகிறோம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். விசுவாசிக்கிறவர்கள் என்பவர்கள் யார்? பரிசுத்த ஆவியை தங்களுக்குள்ளாக முழுவதுமாக செயல்பட அனுமதிக்கிறவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் முழுவதுமாக செய்தோம் என்றால், நாம் விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம் என்றால் அதுவும் விசுவாசமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை நாம் வாசித்திருந்தோம். அவர்கள் இயேசுவினிடத்தில் கேட்கிறார்கள், பிதாவுக்கு ஏற்ற கிரியை என்ன என்று கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், அவரை விசுவாசிப்பதே, பிதா அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது என்று நாம் யோவானிலே வாசித்தோம். இதை நாம் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்திலே நாம் தியானித்தோம். எனவே தேவனை விசுவாசிப்பது ஏற்ற கிரியை. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியை தங்களில் முழுவதுமாக செயல்பட அனுமதிக்கிறவர்கள். இவர்கள் ராஜாக்களாக வார்த்தையின் மூலமாக ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆதாம் எப்படி அவர் ராஜாவாக ஆளுகை செய்தார்? அவர் இயற்கையோடு பேசுவதற்கு முன்பாக யாரிடத்தில் பேசினார்? தேவனிடத்தில் பேசினார். தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் இயற்கையோடு பேசும்போது இயற்கை அவருக்கு கீழ்ப்படிந்தது. அதே போலத்தான் யோசுவாவை நாம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியனும் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இங்கு யோசுவாவை நாம் வாசிக்கிறோம். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். யோசுவா முதலாவது கர்த்தரோடு கூட பேசுகிறார், அதன் பின்பு இயற்கையோடு கூட பேசுகிறார். அங்கு இயற்கை அவருக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்களுக்கு உணவும் உடையும் ஆரோக்கியமும் அவர்களுக்கு வார்த்தையினாலே கொடுக்கப்பட்டது. அதனால் அவர்கள் ஒரு சோர்ந்து போனவர்களாக, பலன் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அந்த உபாகம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் போரிட யுத்தத்திற்கு சென்ற போது நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அப்பம் சாப்பிடவில்லை, ஆனாலும் நீங்கள் யுத்தத்திலே வெற்றி பெற்றீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் யுத்த புருஷர்களாக யுத்தத்திற்கு செல்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த வானத்து மன்னாவை தான்
புசித்துவிட்டு சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு பலனிலே எந்த குறைவும் இல்லாமல் இருந்தது. அவருடைய வார்த்தையினாலே எல்லா காரியங்களும் சாத்தியமாகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனவே இவைகள் எல்லாம் நாம் என்ன குடிக்க வேண்டும், என்ன உண்ண வேண்டும், என்ன உடுக்க வேண்டும் என்று நாம் அதற்காக கவலைப்பட்டு நாம் அதற்காக அதிகமாக விசாரப்பட வேண்டிய தேவையில்லை. இவைகள் எல்லாம் நமக்கு வேண்டியவைகள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது வார்த்தையினாலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதற்காக நாம் சோம்பலாக இருந்து கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் நினைக்க முடியாது. நமக்கு தேவை என்றால் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணமாக செல்லும் போது அவர்களால் அங்கு பயிரிட்டு அங்கு தானியத்தை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. எனவே அவர்களுக்கு வார்த்தையினாலே மன்னா கொடுக்கப்பட்டது. அதற்காக நான் சோம்பேறியாக இருந்து கொண்டிருப்பேன், எனக்கு மன்னா தர வேண்டும், வார்த்தையினாலே எனக்கு அப்பம் கிடைக்க வேண்டும் என்றால் அவ்விதமாக அது நடைபெறுவதற்கு முடியாத காரியமாக இருக்கிறது. எலியாவை போஷிப்பதற்கு கர்த்தர் பறவைகளை அனுப்பி போஷித்தார், தேவ தூதனை அனுப்பி போஷித்தார். எனவே நமக்கு தேவையான சமயத்திலே அவர் அவ்விதமான காரியங்களை கூட நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். வார்த்தையின் மூலமாக ஆவிக்குரிய காரியங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் வார்த்தையினாலே நம்முடைய உணவு, உடை, இப்படிப்பட்ட காரியங்களை, சுகத்தையும் கூட நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த யோனாவை நாம் பார்க்கும்போது கர்த்தர் பெரிய மீனுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது அந்த மீன் யோனாவை அந்த வயிற்றிலே சுமந்து கொண்டு நினிவேயிலே கொண்டு கக்குவதை நாம் பார்க்கிறோம். அதே போல அந்த ஆமணக்கு செடி வளருகிறது, பட்டு போகிறது. இந்த இயற்கையின் மீது இவர்கள் செலுத்தின அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம். பேதுருவிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், அந்த மீனை கடலிலே சென்று பிடிக்கும்போது அந்த வாயிலே வெள்ளி பணம் இருக்கும் என்று. வரி பணத்திற்கு மீனின் வாயிலே வெள்ளி பணத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர்கள் மீன் பிடிக்க செல்லும் போது 153 பெரிய மீன்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி வலையை போட்ட போது கிடைத்தது. இயேசு சொல்லுகிறார் கடலை பார்த்து, கடலை இறையாதே, காற்றே அமைதலாயிரு என்று சொல்லும்போது கடலும் காற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. இயேசு கடலின் மேலே நடந்து சென்றார். 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு அதிகமான புருஷர்களுக்கு அவர் அப்படியா திருப்தியாக்கி அப்படியே பெருக செய்து அவர்களை திருப்தியாக போஷித்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு அத்தி மரத்தை பார்த்து சொன்ன போது அது பட்டு போனதை நாம் பார்க்கிறோம். அதே போல தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை 2ஆக பிளந்து அதன் வழியாக அவர்கள் உலர்ந்த தரையின் வழியாக நடந்து வருவதை போல வந்தார்கள். அதே போல யோசுவாவின் தலைமையிலே யோர்தான் என்ன செய்தது? ஒரு பக்கமாக குவிந்து நின்றது. அவர்கள் வெட்டாந்தரையிலே கடந்து சென்றார்கள். கண்மலையிலிருந்து தண்ணீரை பெற்றுக்கொண்டார்கள். இவ்விதமாக வார்த்தையின் மூலமாக அவர்கள் இயற்கையை ஆளுகை செய்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் ராஜாக்களின் அபிஷேகமாக இருக்கிறது. இவ்விதமாக வார்த்தையின் மூலமாக இயற்கையை ஆளுகை செய்வதுதான் நாம் ராஜாக்களாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று நாம் வாசித்தோம். ஆதாமையும் கூட இந்த பிசாசானவன் வந்து பேசி சோதித்தான், சர்ப்பத்தின் மூலமாக வந்து. அவர்கள் அந்த பிசாசை துரத்தாமல் விட்டபடினாலே அந்த சோதனையிலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். இப்பொழுதும் பிசாசு நம்மிடத்திலே வந்து பேசுகிறவனாக இருக்கிறான். எபேசியர் 6:12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. எனவே இந்த பிசாசுனுடைய போராட்டம் நமக்கு இருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த பிசாசு ஏவாளை பார்த்து என்ன சொன்னது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. இதே போலத்தான் பிசாசு இந்த வார்த்தையின் மூலமாகத்தான், ராஜாவின் அபிஷேகம் என்ன? வார்த்தையின் மூலமாக கட்டளை பிறப்பித்து இயற்கை ஆளுகை செய்வதுதான் ராஜாக்களின் அபிஷேகம். எனவே இந்த அபிஷேகத்தை நம்மிடமிருந்து எடுத்து போடுவதற்காக பிசாசானவனும் வார்த்தையின் மூலமாகவே நம்மிடத்திலே போராடுவான். எனவே இயேசுவின் இடத்திலும் கூட அப்படி போராடினான். இந்த கல்லுகளை அப்பங்களாக மாறச் செய்யும் என்று சொன்னான். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல, அதனுடைய
சத்தம், அந்த சத்தத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக யாரை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக பிசாசானவன் இந்த வார்த்தையை கொண்டு வந்தான். அந்த துர்ச்செய்தி கொண்டு வந்த வேவுகாரர்கள் மூலமாக பிசாசானவன் அவனுடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்க செய்து அவர்கள் அதனால் தான் 40 வருடங்கள் வனாந்திரத்திலே சுற்றி திரிந்தார்கள். எனவே இப்பொழுது நம்மை சுற்றிய இந்த பிசாசின் வார்த்தைகள் எப்போதும் நமக்கும் நம்முடைய காதுகளிலே இந்த பிசாசானவன் கேட்க செய்து கொண்டே இருக்கிறான். நம்மிடத்திலே சிலர் கேட்பார்கள், நீங்கள் சினிமா பார்க்க கூடாது என்று பைபிளில் எழுதியிருக்கிறதா, சினிமா பாட்டு பாடக்கூடாது என்று எழுதியிருக்கிறதா, அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். சிகரெட் பிடிக்க கூடாது என்று இருக்கிறதா, மது அருந்தக்கூடாது என்று இருக்கிறதா என்று சொல்வார்கள். இல்லை என்றால் அவிசுவாசமான வார்த்தைகள், நீ பாவம் செய்திருக்கிறாய், நீ பைபிளை எடுக்காதே, நீ வசனத்தை சொல்லாதே, நீ ஜெபிக்காதே, நீ சர்ச்சுக்கு போகாதே, நீ எல்லாம் ஒரு பாவி, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவளா, இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் பிசாசின் வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் நம்முடைய காதுகளில் ஏற்று அதற்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் இந்த ஏவாளை போன்ற நிலைமையிலே நாம் காணப்படுவோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் போது இயேசுவினிடத்திலே அவன் வார்த்தையை சொன்ன போது கர்த்தர் வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார். அதே போல இப்படிப்பட்ட வார்த்தையை அவன் கொண்டு வரும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது. இப்படிப்பட்ட அவன் கொண்டு வருகிற, நமக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் பிசாசின் வார்த்தைகளா தேவனுடைய வார்த்தைகளா என்று நாம் தேவனோடு கூட உண்மையான தொடர்பிலே இருக்கும்போது, உண்மையான விசுவாசிகளாக நாம் இருக்கும்போது பிசாசின் சத்தத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அதற்கு நாம் வார்த்தையினாலே மறுமொழி கொடுத்து பிசாசை துரத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாகவே இந்த வார்த்தையினால் வருகிற பிசாசை துரத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். பிசாசின் பிடியில் கட்டுண்டவர்களையும் நாம் விடுதலையாக்கி அவர்களில் இருந்து பிசாசுகளை துரத்த நம்மால் முடியும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. அவ்விதமாக நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. ஆனால் நாம் இன்னுமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நாம் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்திரளும். நாங்கள் எப்படி மன்னிக்கிறோமோ அதே போல எங்களுக்கு மன்னித்தால் போதும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார் அந்த ஜெபத்தை. அதே போலதான் ஒரு உவமையிலே கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ராஜா 10,000 தாலந்து கடன் பட்டவனுக்கு மன்னித்து விடுகிறார். ஆனால் அவன் 100 பணம் கடன் பட்டவனை மன்னிக்காமல் அவனை உபாதிக்கிறவர்கள் கையில் ஒப்பு கொடுத்த போது ராஜா அதை கேள்விப்பட்டு அவனை, இந்த 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டவனை மீண்டுமாக உபாதிக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். ஆனால் நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை நாம் மன்னிக்கும் போதுதான் நம்முடைய மன்னிப்பு கன்ஃபார்ம், பெர்மனன்ட் ஆகிறது. நாம் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது நமக்கு மன்னிக்கப்பட்டது கேன்சல் ஆவதற்காக நாமே காரணமாக ஆகிவிடுகிறோம். இதைத்தான் இந்த உவமையின் மூலமாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ராஜாக்களாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. மற்றவருடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறோம், நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லும் போது அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. இந்த ராஜாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்கு நாம் மன்னிக்க வேண்டும். நாம் அமிதமாக மன்னிக்கும் போதுதான் நம்முடைய பாவத்திற்கான மன்னிப்பு கன்ஃபார்ம் ஆகிறது. நமக்காக ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவங்கள் நாம் மற்றவர்களை மன்னிக்கிறோமா என்பதில் தான் அது கன்ஃபார்ம் ஆகிறது. மற்றவர்கள் நமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரவில்லை என்றால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது நாம் மன்னித்து ஆக வேண்டியவர்களாக இருக்கிறோம். மன்னிக்காமல் அவர்களை நாம் ஏதாவது கஷ்டப்படுத்தினோம் என்றால் நாம் அவர்களை என்ன செய்தோமோ அப்படியான விளைவை கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய பாவத்திற்கான தண்டனை நமக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய பாவத்தை நாம் மன்னிக்க வேண்டும். மற்றவருடைய பாவத்தை நாம் மன்னிக்காமல் இருக்கும்போது நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள நாமே காரணமாக மாறிவிடுகிறோம். எனவே இந்த ராஜாக்களாக
அதிகாரம் பெற்றிருக்கிற ராஜாக்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிற நாம் இயற்கையை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மகிமையின் ராஜ்யத்திலே அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். நாம் இந்த பூமியின் வாழ்க்கையை முடித்து தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் ராஜாக்களாக வாழப்போகிறோம். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள் என்று பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆதாம் மூலமாக இந்த ஆளுகை நம்ம மனித குலத்தை விட்டு கடந்து போயிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆளுகை நமக்கு மீண்டுமாக கிடைக்க பெற்றிருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஜீவன் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர். ஆதாமுக்கு ஜீவ சுவாசத்தை கர்த்தர் ஊதி ஜீவ ஆத்மாவாக மாற்றினது போல நமக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை நம்மீது ஊதி நமக்கு ஜீவ சுவாசமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அவரை முழுவதுமாக நம்மை செயல்பட அனுமதிக்கும் போது நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் நீங்கள் சிறு வயதிலிருந்து இப்பொழுது வரை நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வாக்குத்தத்த வசனங்களையும் நீங்கள் எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்யுங்கள். அதை பேசி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். யோசுவா கர்த்தரோடு பேசி பின்பு இயற்கையோடு பேசி ஆளுகை செய்தார். அதே போல நாமும் கர்த்தரோடு பேசி இயற்கையோடு பேசும்போது நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால் ஆசீர்வாத வசனங்களை நீங்கள் அங்கு பார்க்கலாம். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன், நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும் என்று ஆசீர்வாத வசனங்களை நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாத வசனங்களை எழுதி வைத்து அந்த வார்த்தைகளை பேசி வார்த்தைகளை அறிக்கை செய்து ராஜாக்களாக அதிகாரம் பெற்றிருக்கிற நாம் வார்த்தைகளை பேசி ராஜாவாக நாம் ஆளுகை செய்வோம். ராஜாக்களின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. எனவே கர்த்தர் நமக்கு இந்த ஆளுகையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்மில் முழுவதுமாக நாம் செயல்பட அனுமதித்து அவருடைய வசனத்தை வார்த்தையை பேசி அறிக்கை செய்து நாம் ராஜாக்களாக ஆளுகை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.